வணக்கம். புதுவையில் நிலையான ஆட்சியை காங்கிரசால் மட்டுமே தர முடியும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இது குறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாட்டில் ஊழலை ஒழிக்க வேண்டும், பெண்கள் மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பெண்கள் மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார். மேலும் புதுவையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்கள் பிரச்சனையை முதல்வரை சந்தித்து முறையிடச் சென்றபொழுது அவர்கள் போலீசார் கடுமையாக தாக்கப்பட்டு பலர் படுகாயம் அடைந்தது தொடர்பாக மனித உரிமை ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து காரைக்கால் விவசாயிகளுக்கு காவிரி நீர் பெறுவது, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்குவது, மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு 50% இடம் பெறுவது போன்ற பிரச்சனைகளில் அரசு தலையிட்டு தீர்வு காணவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், ரொட்டிப்பால் திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது, மேலும் AFT மில் திறந்து மீண்டும் மூடப்பட்டுள்ளது, ஒட்டுமொத்தத்தில் அனைத்து துறைகளும் முடங்கியுள்ளது. எனவே மாநில அரசு மத்திய அரசை குறை கூறுவதை விட்டுவிட்டு மாநில வளர்ச்சியில் அக்கறை காட்ட வேண்டும் என்றார். தொடர்ந்து அரசின் அனைத்து பிரச்சனைகளையும் காங்கிரஸ் சார்பில் மக்களுக்கு தெருமுனை பிரச்சாரமாக கொண்டு செல்ல உள்ளதாகவும், புதுவை மாநிலத்தில் காங்கிரசால் மட்டுமே நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்று அவர் கூறினார். புதுவை பெரிய மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 129 வியாபாரிகளை பெரிய கடை போலீசார் கைது செய்தனர். புதுவை நேரு வீதி பெரிய மார்க்கெட்டில் குடிநீர், மின்சாரம், கழிப்பிட வசதி, அடிக்காசு வியாபாரிகளுக்கு மேற்கூரை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் வியாபாரிகள் பலமுறை முறையிட்டும் நிறைவேற்றாததால் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள், மீன் வியாபாரிகள் என 150க்கும் மேற்பட்டோர் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் சங்கத்தின் மார்க்கெட் இணை செயலாளர் தயாளன், சிவகுருநாதன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக குழு உறுப்பினர் கீதநாதன், மூத்த தலைவர் ராமன், நகர செயலாளர் முருகன் ஆகியோர் வாழ்த்து பேசிய போராட்டத்தில் மார்க்கெட் வியாபாரிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். அப்பொழுது வடக்கு SP ராமராஜ் உத்தரவுப்படி இன்ஸ்பெக்டர் அங்கப்பன், சப் இன்ஸ்பெக்டர் சேகர் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டு 61 பெண்கள் உள்ளிட்ட 129 வியாபாரிகளை கைது செய்தனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைக்கு புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாளர் செந்தில்குமார், துணை அமைப்பாளர்கள் பாலா என்கின்ற பாலசுப்பிரமணியன், வெங்கட்டா நகர் சுரேஷ், அனிதா நகர் சுரேஷ், இளங்கோ, விஜயரங்கம், தண்டபாணி ஆகியோர் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அவர்களை கட்சி அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது கழக நிர்வாகிகள், தொகுதி மற்றும் அணி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை பாகூர் தொகுதியில் புறம்போக்கு இடத்தில் வசிக்கும் குடிசை வாழ் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது குறித்து அமைச்சர் தியாகராஜன் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். புதுவை பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட குருவிநத்தம், சோரியாங்குப்பம், இருளர் குடியிருப்பு, கீழ் பரிக்கல்பட்டு, மேல் பரிக்கல்பட்டு, குமுந்தாப்பேட், சின்ன ஆராய்ச்சி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலத்தில் நீண்ட காலமாக வாழும் குடிசை வாழ் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது தொடர்பாக அமைச்சர் திரு தியாகராஜன் அதிகாரிகளுடன் அப்பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் அதிகாரிகள் அப்பகுதியில் வசிப்போர் பட்டியலை சரிபார்த்தனர். அப்பொழுது நில அளவை மற்றும் பதிவேடு இயக்குநர் தினேஷ், அதிகாரி வினயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்து ஆய்வு பணியினை மேற்கொண்டனர். போலி பாஸ்போர்ட் மூலம் விசா பெற முயன்ற இலங்கை அகதியை பெரியகடை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை பூர்வீகமாக கொண்ட கேசரன், அனுஜா இருவரும் சென்னையில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுவை பிரெஞ்சு தூதரகத்திற்கு சென்று தங்களை கணவன் மனைவி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு பிரான்ஸ் செல்ல விசா கோரியுள்ளனர். மேலும் தங்களின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களையும் தூதரக அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தனர். ஆவணங்களை பெற்றுக்கொண்ட தூதரக அதிகாரிகள்
அவற்றை சென்னையில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு அனுப்பி பரிசோதனை செய்த பொழுது அவை போலி என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. மேலும் தூதரக அதிகாரிகள் கூறியபடி விசா பெறுவதற்காக மீண்டும் பிரெஞ்சு தூதரகம் வந்த கேசரனை பெரிய கடை போலீசார் கைது செய்து அவர்களுக்கு போலி பாஸ்போர்ட் தயாரித்து கொடுத்தது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகே தண்டவாளத்தை கடந்த பெண்மணி ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். வானூர் நடுப்பாளையத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற 50 வயது பெண்மணி புதுவை முத்துப்பாளையத்தில் உறவினர் இறந்ததால் துக்கம் விசாரிக்க வந்தார். பின்னர் தந்திக்குப்பத்தில் உள்ள தனது தம்பியை பார்ப்பதற்காக அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகே தண்டவாளத்தை கடந்தார். அப்போது விழுப்புரத்திலிருந்து வந்த ரயில் மோதியதில் சரஸ்வதி தூக்கி வீசப்பட்டார். இதில் பலத்த காயமடைந்த சரஸ்வதி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு வந்து அவரது தம்பி ராஜன் அக்காவின் உடலை பார்த்து கதறி அழுதார். மேலும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனை அடுத்து வில்லியனூர் போலீசார் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை பாகூர் தொகுதியில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் உதவியினையும் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவியினையும் அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை பாகூர் தொகுதியில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் திரு தியாகராஜன் கலந்து கொண்டு யூகோ வங்கி சார்பில் சோரியாங்குப்பம் சேகரம் மகளிர் சுய உதவி குழுவிற்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியினையும், வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பாகூர் ஜெயம் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 4,70,000 ரூபாயினையும் கடன் உதவியாக வழங்கினார். தொடர்ந்து சோரியங்குப்பத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட சிவசுப்பிரமணியன் என்கின்ற நடேசன், குழந்தாப்பேட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட செல்வி ஆகியோருக்கு வருவாய்த்துறை சார்பில் தலா 12,000 ரூபாய்க்கான நிவாரண உதவியினை வழங்கினார். அப்பொழுது தாசில்தார் தயாளன், வங்கி அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுடன் பிரான்ஸ் நாட்டின் கலாச்சார குழுவினர் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தினர். பிரான்ஸ் நாட்டிலிருந்து துக்ளஸ் கிரேசியக்ஸ் தலைமையில் 16 பேர் கொண்ட குழுவினர் கலாச்சார பயணமாக புதுவை வந்துள்ளனர். அக்குழுவினர் காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று பல்வேறு இடங்களை பார்வையிட்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பொதுமக்களுடன் உரையாடினர். அதன்படி புதுவை அரவிந்தர் ஆசிரமம் அருகே உள்ள பொய்யதே சொல்தா அரங்கில் புதுவையில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் புதுவை வாழ் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். புதுச்சேரியில் சேவை வரி வசூல் 183 கோடியாக அதிகரித்துள்ளதாக மத்திய கலால் ஆணையர் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் தெரிவித்தார். புதுவை மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் கலால், சேவை வரி அதிகாரிகளுடன் தொழில் அதிபர்கள் கலந்துரையாடல் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டமைப்பு துணைத் தலைவர் அமர்நாத் வரவேற்று பேசிய கூட்டத்தில் மத்திய கலால் மற்றும் சேவை வரி புதுவை ஆணையர் AK சிங் பேசுகையில், புதுவையில் இந்த துறை துவங்கப்பட்ட பொழுது சேவை வரி வசூல் 8,41,00,000 இருந்தது. அது படிப்படியாக அதிகரித்து கடந்த ஆண்டு 183 கோடியாக உயர்ந்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு மட்டும் 350 கோடி ரூபாய் கலால் வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய கலால் மற்றும் சேவை வரி சென்னை மண்டல தலைமை ஆணையர் IP லால் பேசுகையில், புதுச்சேரியை பொறுத்தவரை சேவை வரி வசூல் அதிக அளவு முன்னேறி இருப்பதாகவும் அது இன்னமும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அவர் பேசினார். கூட்டத்தில் முன்னாள் தலைவரும் செக்ஷல் பிளாஸ்டிக் நிறுவன பங்குதாரருமான விஜயராகவன், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஹரிகோவிந்த் மற்றும் தொழில் அதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்று புதுவை திரும்பிய தேசிய மாணவர் படையினர் ஆளுநர் திரு இக்பால் சிங்கை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நடைபெற்ற அணிவகுப்பில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தேசிய மாணவர் படையினர் பங்கேற்றனர். அதன்படி புதுவையைச் சேர்ந்த தேசிய மாணவர் படையின் மாணவ மாணவியர் பங்கேற்று பரிசுகள் பெற்று புதுவை திரும்பினர்.
புதுவை திரும்பிய அவர்கள் தங்கள் பயிற்சியாளர்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு ஆளுநர் இக்பால் சிங் அவர்கள் பெற்ற கோப்பைகளை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது தேசிய மாணவர் படை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரும்பார்ப்புரம் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுவை அரும்பார்த்தபுரத்தில் உள்ள திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் நுகர்வோர் மன்றம் சார்பில் நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் ஆசிரியை மீனாட்சி தலைமையில் நடைபெற்றது. பள்ளி ஒருங்கிணைப்பு ஆசிரியர் வரவேற்று பேசிய கூட்டத்தில் சமூக சேவகரும் பள்ளி நிர்வாக முன்னேற்ற குழு உறுப்பினருமான மாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அரசு பள்ளி நுகர்வோர் மன்றங்கள் ஒருங்கிணைப்பு முகவர் உத்திரேஸ்வரன் சிறப்புரையாற்றிய நிகழ்ச்சியின் நிறைவில் ஆசிரியை மதிவாணன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். புதுவை பூத்துறையில் இயற்கை வேளாண்மை களப்பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை பூத்துறை மாத்திரி குஞ்ச் பண்ணையில் இயற்கை வேளாண்மை களப்பயிற்சி முகாம் யூகோ வென்சர் செயலாளர் கீதா தலைமையில் நடைபெற்றது. திட்ட ஒருங்கிணைப்பாளர் மணிமாறன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் நபார்டு வங்கி உதவி பொது மேலாளர் ஸ்ரீபரி கல்குரா, பாரதியார் கிராம வங்கி தலைவர் தேவராஜ், விருப்பார்வ தொண்டு ஊழியர் அலைஸ்டி யாங்கே ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை குறித்து சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை பயிற்சி அளித்தார். நிறைவில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை உழவர் மன்றம் தலைவர் வேணுகோபால் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.